Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதை நம்ம இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் இதுக்கு சைனிங் டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுமா, அதுக்கப்புறம் ஒரு லைவ் டெமோட உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலகட்டத்தில் ஒரு ஹியூமன் பீயிங் அதிகமாக செலவு பண்ணுற டைம் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் தான். இந்த சோஷியல் மீடியாஸில் உங்கள் டைமை நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக மாற்றுறது, அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப் தான் அதிகமாக பார்க்குறீங்க, இல்லை நான் வந்து இன்ஸ்டாகிராம் தான் அதிகமாக பார்க்குறேன், இல்லை வாட்ஸ்அப்பில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ரீகைன் ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே அதை வந்துட்டு உங்களோட யூடியூபோடையோ இன்ஸ்டாகிராமோடையோ இல்லை வாட்ஸ்அப்போடையோ நீங்கள் என்ன சோஷியல் மீடியா அதிகமாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதோட நீங்கள் இதை லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லிங்க் பண்ணி வச்சோடனே இது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி தரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் லிங்க் பண்ணோடனே அது கேட்கும், லைக் நீங்கள் 2 minutes தான் பார்க்கணுமா, இல்லை 10 minutes பார்க்கணுமா, 5 minutes பார்க்கணுமா, இல்லை 20 minutes, இது மாதிரி டைம் வந்து அது செட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு நான் 2 minutes இப்போ பார்க்குறேன் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 minutesக்கு அப்புறம் ஒரு ரிமைண்டர் வரும். அந்த பேஜை விட்டு அது லெஃப்ட் ஆகி வெளில வந்துடும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 2 minutes நீங்கள் செட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ 2 minutes கழிச்சு அது உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆனோடனே இன்ஸ்டாகிராம் விட்டு அது வெளியில் வந்துடும். திருப்பி நீங்கள் வந்துட்டு போகணும்னா நீங்கள் டைம் செட் பண்ணி உள்ளார போகலாம். இல்லை எனக்கு வந்து வேலை இருக்குது, நான் வந்து 2 minutes தான் இன்னைக்கு செட் பண்ணியிருக்கேன் இந்த 1 hourல, ஸோ அந்த 2 minutes மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ இது மாதிரி தான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் நவம்பரில் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு நியூ இயர்ல இருந்து நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பீங்களா ஒரு நியூ இயர்க்கும். ஸோ இந்த நியூ இயர் அப்போ நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்கன்னா இந்த ரீகைன் ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாஸ் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் இருந்து வந்து நீங்களே உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது டவுன்லோட் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நான் வந்து டெமோ வீடியோ வந்து இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ இந்த ஆப்பை டிசைன் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் இஸ் மை ட்ரெயின் அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ அதை நம்மள்கிட்ட கொண்டு வந்த நிசாம் சாரும் அதுக்கப்புறம் ராஜேஷ் குமார் அண்ட் ஆர் ராஜேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணது தான் இந்த ரீகைன் ஆப். இந்த ஆப் மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட டைமை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பிறந்த குழந்தைங்கலேருந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்க தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருமே ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிறந்த குழந்தைங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பாட்டு போட்டு சாப்பாடு விட்டுறது, இது மாதிரி வந்து அவங்க வந்து ஃபோனுக்கு அவங்களே அவங்க பேரண்ட்ஸே வந்து அடிக்ட் ஆக வைக்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், த்ரெட்ஸ் இது மாதிரி நிறைய ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இதே ரிட்டையர்ட் ஆனவங்க வந்து டைம் பாஸ்க்காக யூடியூப், அப்புறம் வந்து நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ், சீரியல்ஸ் இது மாதிரிலாம் வந்து அதிகமாக அவங்க ஃபோனில் தான் டைம் செலவு பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாஸில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பசங்க உங்கள் ஃபோனில் தான் அதிகமாக டைம் செலவு பண்ணுறாங்க, ஃபோன் பார்க்காத, யூடியூப் பார்க்காத அப்படின்னு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்க கிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 minutes டைம் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொடுங்க. ஸோ அந்த 10 minutes அவங்க பார்ப்பாங்க. பார்த்தோடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் அவங்களால அந்த யூடியூப்குள்ளேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்குள்ளேயோ போக முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரேக் மாதிரி இருக்கும். அவங்க திருப்பி வந்துட்டு உங்ககிட்ட கேட்பாங்கல்ல. ஸோ இது மூலியமா அவங்களோட டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ மறக்காம இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ இந்த ரீகைன் ஆப்பை நான் லைவ் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்காக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ரீகைன் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரீகைன் மைண்ட்ஃபுல் ஸ்க்ரீன் டைம் அப்படின்ற இந்த ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் அப்படின்றத கொடுத்து ரீகைன் ஆப்பை உங்கள் டிவைஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டினியூ அப்படின்றத கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் நீங்கள் வந்து கண்டினியூன்றதை கொடுத்துக்கோங்க. இது வந்து 100% ஃப்ரீ, சைன்அப் வந்து ரெக்வயர்ட் இல்லை. ஸோ யார் வேணாலும் இது ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டேட்டா பாலிசிலாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து பெர்மிஷன் கேட்கும். ஸோ பெர்மிட் பண்ண உடனே செட்டப் ரீகைன் நவ் அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த மொபைல் டிவைஸில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் டிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ரீகைன் டெனீடில் இருக்குல்ல, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓப்பன் இன்ஸ்டாகிராம் டு எக்ஸ்பீரியன்ஸ் ரீகைன் அப்படின்றதுக்கு நான் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு 20 minutes வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம். இப்போ வந்துட்டு நான் ஓப்பன் இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கிறேன். எவ்வளோ மினிட் நான் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 minutes செட் பண்ணுறேன். 2 minutes நான் வந்துட்டு பார்க்கலாம் இன்ஸ்டாகிராமை. நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரீல்ஸ்லாம் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 minutes ஆனோடனே அது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும்.
ஸோ அது டிஸ்ப்ளே பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் இருந்தது 22 மினிட்ஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பி நான் இன்ஸ்டாகிராம்குள்ளே போகணுன்னாலுமே ரீகெயின் ஆப்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிட்டு தான் அந்த ஆப்குள்ளே வந்து நீங்கள் என்டர் ஆக முடியும். ஸோ இதான் இந்த ஆப்போட யூசேஜ். இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த ஆப் நீங்களும் இந்த ஆப்பை உங்கள் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.